இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல பாட்டு ஒன்று உண்டு. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே. பாட்டு போகும். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அதனுடைய அந்த பெற்றுக்கனுடைய முகத்தை பார்த்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கொடுக்கணும், உங்ககிட்ட இருக்கிறத கொடு. அதன் பலன் ஆண்டவர் சரிந்து விழும்படி அளந்து மடியில போடுவார். உங்ககிட்ட இருக்கிறத கொடு, அதை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதமா திரும்ப கொடுப்பார். இதுதான் இன்றைய தியானத்தினுடைய மைய கருத்து. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. நாங்கள் வேதியருக்கு படிக்கின்ற பொழுது சண்டே சர்வீஸ் எங்களை அனுப்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பல் நிறைவேற்ற முடியாத இல்லையா, அந்த நிறைய கிளை பங்குகள் இருக்கும். அங்கே நாங்கள் போவோம். அங்கே போய் சண்டே சர்வீஸ் ஞாயிறு வழிபாடு நடத்த போவோம். அப்போ எங்களுக்கான ஒரு ஒரு கிராமம், ஒரு ஊர் கொடுக்கப்பட்டது, ஒரு கிராமம் கொடுக்கப்பட்டது. நானும் ஒரு சகோதரரும் அந்த ஊருக்கு போகிறோம். அது நாங்கள் என்ன பண்ணுவோம், திண்டிவனம் தான் எங்களுக்கு சென்டர். திண்டிவனத்தில் பஸ் ஸ்டாண்ட், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே பஸ் ஸ்டாண்டு, அங்கே தான் பஸ் ஏறி நாங்கள் அந்த ஊருக்கு போவோம். அப்படி நாங்கள் போகின்ற அந்த நேரத்தில் ரயில்வே அந்த கேட் தாண்டி தான் போகணும், ரயில்வே ட்ராக் தாண்டி போகணும். அப்படி போகும்பொழுது அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி செவரு ஒட்டியே ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். இப்பவுமே தினம் வாரம் பார்ப்போம், உட்காந்துருப்பார். அவர் என்ன பண்ண, நாங்கள் போகும்போது நம்ம ஏதாச்சும் கிட்ட பிச்சை கேட்பா, ஐயா அதாவது கொடுங்க ஐயா, கை நீட்டுவார். சத்தியமாக சொல்கிறோம், நம்ம என்ன சும்மா சொல்லக்கூடாது, ₹1 கூட அவருக்கு போட்டது கிடையாது. அப்படியே பார்ப்போம், அப்படி போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அன்றைய நாளில் எங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட கை நீட்டுறது எங்கள் ஒன்றும் இல்லை, அமைதியாக தான் இருக்கும். எங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தைய கையில், அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தை நடக்கிற பக்கம் அந்த குழந்தைக்கு அவ்வளோதான், அந்த விரலை பிடிச்சி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தாய்கிட்ட சகோதரிக்கிட்ட அந்த பிச்சைக்காரர் அவரும் எப்பவுமே வழக்கமாக ஐயா தர்மம் கேட்குறாரு. அந்த குழந்தை அவரை பார்க்குது. அவர் தட்டு இருக்கும்ல, பிச்சை தட்டு இந்த வச்சுருப்பா பாருங்க, அந்த தட்டில் அந்த குழந்தை கையில் ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு. அம்மா வாங்கி கொடுத்து கொய்யாப்பழம் இருந்துச்சு. அது தின்னுபிட்டு பாதி அது குட்டி கை குழந்தை, அந்த கைக்குள்ள இந்த மோனு துண்டு, சின்ன துண்டு, அது இவ்வளோதான், சின்ன துண்டு கொய்யாப்பழம் கையில் இருந்துச்சு. அந்த குழந்தை அந்த பிச்சைக்காரர் அப்படி பார்த்துட்டு அந்த கையில் இருந்த அந்த எச்சில் கொய்யாப்பழத்தை அந்த தட்டில் போட்டுட்டு அந்த குழந்தை போகுது. இதை நாங்கள் பின்னாடி இருந்து நாங்கள் பார்க்குறோம். அதை நான் இன்னொரு சகோதரர் நாங்கள் பார்க்குறோம். தப்பாக நினைக்கக்கூடாது, செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இத்தனை காலம் போகிறோம், ₹1 போட்டது கிடையாது. அந்த குழந்தைய பாருங்க, நம்மக்கிட்ட ஏதோ கேட்குறாங்க. அந்த அந்த எச்சில் கொய்யாக்காய் என்ன பெரும் ஒன்று இருந்தும் அந்த குழந்தையுடைய அந்த மனம் பாருங்க, நம்மளோட ஒருத்தர் கேட்குறாரு, நம்மக்கிட்ட இது இருக்குது, அதை கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த எச்சில் கொய்யாக்காய், அந்த ஒரு துண்டு கொய்யாப்பழத்தை அந்த தட்டில் போட்டு அந்த குழந்தை போதுன்னு சொன்னால் யோசிச்சு பார்க்க, நம்மளாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம சகோதரர்களே, கடவுள் சொல்லுகிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், சரிந்து விழும்படி அளந்து மடியில் போடப்படும் சொல்கிறாரு. இன்னைக்கு பண்ண புதுமையை பாருங்க. இன்னைக்கு சகோதரர்களே, நிறைய கூட்டம் பசியாக இருக்காங்க. அப்போ சில சொல்கிறாங்க, ஆண்டவரே சாப்பாடு கொடுங்க, இவங்களுக்கு வீட்டுக்கு அமுச்சு விடுங்க, போய் சாப்பிட்டு வரட்டும். நீங்கள் சாப்பாடு கொடுங்க. ஐயோ போதகரே, இவ்வளோ கூட்டம், எவ்வளோத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து காசு, அவ்வளோ பணம் நம்மகிட்ட கிடையாது. இருக்கிறது கொஞ்சம் காசு வாங்கினா கூட ஒரு துண்டு கூட வராது உங்களுக்கு.
அவ்வளோ கும்பல் இருக்கு, என்ன பண்ணுறது? அப்பொழுது ஆண்டவருடைய கேள்வி இது. இந்த கேள்வி உள்ள மறைஞ்சு இருக்குது, வெளிப்படையே இல்லாமல். நீங்கள் சாப்பாடு கொடுங்க, அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொடு. அப்போ அவங்களுடைய சிலருடைய பதில் பாருங்க பார்ப்பேன். ஐயா எங்கிட்ட ஒரு சிலர் ஒருத்தவங்கிட்ட இங்கே 5 அப்பமும் 2 மீன்களும் தான் ஒரு பையன் வச்சுருக்கிறான், ஒரு நபர்கிட்ட இருக்குது, வேற இல்லை. அப்படியா? சரி கொண்டு வாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத முதல்ல கொடு. அவங்ககிட்ட இருக்குது, கொண்டு கொடுக்குறாங்க. அதை கொண்டு ஆண்டவர் பலிக்கு பெருக செய்து அந்த மக்களை மொத்தவருக்கும் வயிறார கொடுக்கிறார். மீதமான துண்டுகளை 12 கூடைகளை எடுத்து அடுக்கிறாங்க, பைபிள் சொல்லுகிறது. வயிறார, அந்த வார்த்தைகள் வயிறார உண்டார்கள், யாரும் பசியா போல. கடவுள் செய்தார். சகோதரர்களே, கடவுள் யாருக்கும் எந்த குறையும் வைப்பது கிடையாது. அது ஆன்மாவுக்கான தேவையான தான், இந்த உடலுக்கான தேவை அனைத்தும் ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். பசியா இருக்கிறியா, தாகமா இருக்கிறியா, இது 2க்கும் பொருந்தும். உடலுக்கும் பொருந்தும், ஆன்மாவுக்கும் பொருந்தும். உனக்கு என்ன தேவை என்கிட்ட வா, நான் கொடுக்குறேன், என்கிட்ட வா. ஆண்டவர் நம்ம அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். இந்த உலக காரியங்கள் நம்ம விட்டு பிரிச்சிருமா? கிடையாது. பவுலுடைய வார்த்தை தான் இன்னைக்கு. நம்மையும் கடவுளை விட்டு பிரிக்கிறது எது? துன்பமா, நெருக்கடியா, பட்னியா, ஆடையின்மை, என்ன கஷ்டம்? அனைத்துக்கும் கடவுள் வழி செய்கிறார் இல்லையா? கடவுள் அனைத்து நம்ம கொடுக்குறாரு. திருப்பாடலுடைய பல்லவியை நம்ம கவனிக்கணும். நம்ம ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நீ நிறைவேற்றுகின்றீர். யோசிச்சு பாருங்க, கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறார். அப்படி வாரி வழங்கக்கூடிய அந்த தெய்வத்தின் பொருட்டு, அந்த தெய்வத்துடைய பிள்ளைகளாக நாம என்ன பண்றோம்? ஒரு துரும்பையாவது அள்ளி போடுறோமா, கிள்ளி போடுறோமா? யோசிச்சு பார்க்கணும். நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி நிறைவு செய்கிறேன். இது நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சி. நான் எனக்கு ரொம்பவும் என்னுடைய மனசை உழுக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. நாங்கள் வேதிக்கு படிக்கும்போது தான், வேதிக்கு படிக்கிற பொழுது எங்களுக்கு கடமை வேலை கொடுப்பாங்க. காலையில் அங்கே பெருக்கிற வேலை செஞ்சு செய்வோம், பெருக்கும் கூட்டம்லாம் செய்வோம். அப்போ அந்த மாதிரி நான் தான் பெருக்கிட்டு இருக்கிறேன். அந்த எங்களுடைய டைரக்டர் ஃபாதருடைய ஹால் பெருக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு குடும்பம், ஒரு பெண் பிள்ளை, தாய் தகப்பன் முன்பு வந்து நிற்கிறாங்க. அப்போ டைரக்டர் ஃபாதர் மரிதாசன், கோட்டார மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட்டு வாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, அப்படியே ஃபோனில் பேசிட்டு இருக்காரு அப்படியே. அப்போ இந்த சகோதரி வராங்க, இந்த 2 குடும்பம் வருதாங்க. ஃபாதர், என்ன உங்களை பார்க்கணும் சாமி. சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்கள் வீடு எரிஞ்சு போச்சு சாமி. வீடு எரிஞ்சு போச்சா? உங்கள் வீடு எங்கே? ஜெயபுரம் பங்கு கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா. நீ என்ன பண்ணுற? நான் தட்டு வண்டி ஓட்டுறேன் சாமி. தட்டு வண்டி ஓட்டுறியா? நீ என்ன பண்ணுற? அந்த பிள்ளையை பார்த்து, நான் 10th படிக்கிறேன் ஃபாதர். எங்கள் வீட்டில் எரிஞ்சு போச்சு ஃபாதர், என் புக்கெல்லாம், ஸ்கூல் புக்கெல்லாம் எரிஞ்சு போச்சு ஃபாதர். இதோ மொத்தமாக பொண்ணுமெல்லாம் நிற்கிறேன் சாமி. வீடு எரிஞ்சு போச்சா? சரி, என்ன வேணும் இப்போ? ஏதாவது வீடு கட்டிக்க ஏதாவது உதவி செய்யுங்க சாமி. சரி, போயிட்டு நாளைக்கு வா ஆரம்பிச்சு வச்சார். நல்லா கேளுங்க, நான் பக்கத்துலேயே பக்கத்தில் இருக்கிறேன். நடக்கும்போது, நிகழ்வு நடக்கும்போது போயிட்டு என்ன பண்ண, நாளைக்கு வா என்று ஃபாதர் சொன்னார். அவங்க போயிட்டாங்க. அப்புறம் என்ன, இன்னொரு கேள்வி கேட்டார். இன்னொரு கேள்வியும் கேட்டார் அவர். சரி, உனக்கு வீடு கட்டினா என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டார். ஒரு 10,000 ஆகும் சாமி. ஏன்னா ஓலை குடிசை அந்த இதை வாங்கல, 10,000 ஆகும் சாமி. அப்போது 10,000 என்பது மிகப்பெரிய தொகை. அது இப்போ நமக்கு, அப்போ நான் என்ன சொன்னோம்னா 25 years பேக் சொல்கிறேன் நான். அப்போது 10,000 ஆகும் சாமி. சரி, போய் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. நாங்கள் சாப்பிடுகின்ற சமையல் அந்த அந்த டைனிங் ஹாலில் ஃபாதர் காலையில் சாப்பிட போகிறாங்க, பேசுகிறாரு. ஃபாதர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த குடும்பம் நம்ம கிறிஸ்தவ குடும்பம். வீடு எரிஞ்சு போச்சு, உதவி கேட்டாங்க. நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுங்க, நீங்கள் கொடுங்க என்று ஃபாதர் கேட்குறாரு.
அப்போ எல்லா ஃபாதர் என்ன பண்ணாங்க, சரி அவங்கவுங்க நான் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், அவங்கவுங்க உதவி செய்கிறாங்க. இப்போ மாணவர்களாக எங்ககிட்டையும் ஃபாதர் கேட்டார், மாணவர்களே நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க உங்ககிட்ட காசுக்கு வாய்ப்பு கிடையாது, இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. அள்ளி கொடுக்கலனாலும் சொன்ன வார்த்தை இதெல்லாம் கவனிக்கணும். அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடுங்க. அந்த வார்த்தை நீ ரொம்ப அள்ளி தரணும் அவசியம் இல்லை. கிள்ளி ஒரு பிஞ்ச் கிள்ளியாவது கொடுங்க. கஷ்டப்படுற இந்த ஏழைகள் கொடுங்க. அப்போ எங்கிட்ட என்ன அந்த உங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு சொற்ப காசு கையில் இருக்கும். அதாவது நான் எங்கிட்ட இருந்ததை நாங்கள் அந்த உதவிக்கு செஞ்சோம். அது அவங்க கேட்ட தொகையை காட்டிலும் அதிகமாக இருந்துச்சு அந்த தொகை. இன்னும் சொல்லப்போனால் 2 மடங்குக்கு அதிகமாக 20,000 சில்லறையும் நம்ம சம்திங் அந்த தொகை சேர்ந்தது. மறுநாள் அதே மாதிரி அந்த குடும்பம் வந்துச்சு, எல்லாரையும் கூட்டி வச்சார். சகோதரர்களே, இவங்க தான் அந்த குடும்பம். எப்பா வாங்க, இந்த பாரு 20,000 சொச்சம் இருக்குது, நீ 10,000 தானே கேட்ட, இந்தாங்க கொடுத்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு எங்கள் முன்பாக அந்த அந்த தொகையை அந்த கொடுத்தாங்க. சகோதரர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடுத்து பழகணும். கொடுத்தால் அதற்குரிய ஆசீர்வாதம். கொடுத்தது 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நம்ம கொடுக்கறது கொஞ்சமா இருக்கலாம், அதற்குரிய பிரதி பலன் ஆண்டோட திருக்கரத்திலிருந்து மிக பெருசு நமக்கு வந்து சேரும். திரும்ப அந்த பாட ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க, கொடுத்து பார்ப்போம். திரும்பி வருகின்ற பலன் மிக பெரியதாக மிக பெரும் ஆசீர்வாதமாக இருக்கும்.